Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to score 70 out of 70 in physics class 12 என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஃபிசிக்ஸில் மார்க் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணோன்னா ஈஸியான செய்யலாம் மார்க் எடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நிறையா உங்களுக்கு ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தரேன். சரியா? தென் கொஷின் பேட்டர்ன் பொறுத்தவரை 15 1 marks, 6 2 marks, 6 3 marks, 5 5 mark. இந்த 2 mark 3 mark கம்பல்சரி இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ 1 மார்க் பொறுத்தவரை புக் பேக்கில் 8 to 10 சம்டைம்ஸ் 12 கூட வரலாம். பட் மோஸ்ட்லி 8 to 10 ரேஞ்சுக்குள்ளே என்ன செய்ய வரும். அப்போ ரிமைனிங் புக் இன் 1 வேர்டுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்க சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள். புக் இன் 1 வேர்டு என்னென்ன ஏரியாஸில் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் ரிலேட்டட் 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் புக்கின்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம்ஸை 1 வேர்டில் கேட்கலாம். அது மாதிரி புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸையும் 1 வேர்ட்ஸில் கேட்கலாம், சின்ன ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த சர்க்யூட் பேஸ்டு கொஷின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புக் பேக்கில் புக்கிங்கில் அதில் இருந்தெல்லாம் 1 வேர்ட்ஸ் கேட்கலாம். பட் எப்படி கேட்பாங்கன்னா, வேல்யூஸை மாற்றி சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபார்முலா பேஸ்ட் டேரக்ட் ஃபார்முலா அப்ரோச் பண்ணுறது. தென் ரீசனிங் டைப் ஆஃப் 1 வேர்ட் ஃபிசிக்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீசனிங் டைப் ஆஃப் 1 வேர்ட்ஸ்னால் என்னது, உங்கள் புக் பேக்கில் எல்லாமே டேரக்ட் 1 வேர்ட்ஸாக இருக்காது. கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி 1 வேர்ட்ஸ் இருக்குல்ல, கிராஃபோ இது டயக்ராமோ அது மாதிரி டிஸ்கஷன் கேட்கலாம். அதுக்கப்புறம் யூனிட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்ஐ யூனிட் ஒருவருக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் கேசஸ் இருந்தால் ஸ்பெஷல் கேசஸ் பார்த்துக்கோங்க. ஃபைனல் ரிசல்ட் எல்லாத்தையும் இருக்குல்ல, ஸோ அதை வீக்னஸ் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செய்யுங்க பாருங்கள். நானும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தனியாக 1 வேர்ட்ஸ்க்கு நான் என்ன செய்கிறேன், வீடியோ போடுறேன். பட் ஆஸ் ஆஃப் நோ புக் இன் 1 வேர்ட்ஸ்க்கு இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? பட் புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 லெசன் இருக்குது, 15 1 வேர்ட்ஸ். ஸோ 10-15 சார் 150 1 வேர்ட்ஸ் தான் படிக்க போகிறீங்க. 150 1 வேர்ட்ஸில் 8 to 10 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை கேரண்டியாக வச்சுக்கோங்க. தென் 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு புக் பேக் 2 மார்க் 3 மார்க்கை ஃபுல்லாக 10 சாப்டருக்கு முடிஞ்சால் 10 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லைனா ஏதாவது 8 சாப்டர் கம்ப்ளீட்டாக புக் பேக் 2 மார்க் 3 மார்க் என்ன படிச்சிடணும். எந்த 8 சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 6 லெசன் அதிகமாக இருக்கும் 2 மார்க் 3 மார்க், இன்னொரு 10th லெசன் அதிகமாக இருக்குன்னு இந்த 2 லெசனில் விட்டுட்டு மற்ற 8 லெசனில் எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் நீங்கள் என்ன செய்யணும், புக் பேக்கில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஒரு சில லாங் ஆன்சர்ஸ் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அந்த 2 மார்க் 3 மார்க்கு முடிச்சிடணும். அப்போ மீதி 2 சாப்டர் நாங்கள் படிக்கவே வேணாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மற்ற 2 சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன செய்யணும், இன்றைக்கி ஈவினிங்கோ நைட்லேயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 5 மார்க்ஸ் போட்டாச்சு, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் என்ன செய்யுங்க, சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க, அந்த ரிமைனிங் 2 சாப்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. மற்ற 8 சாப்டருக்கு நீங்கள் ஃபுல்லாக என்ன செய்யணும், படிக்கணும். ஏன்னா புக் பேக் தானே கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கெமிஸ்ட்ரிக்கெலாம் புக் பேக்கில் இருக்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஷின் வச்சு. ஸோ கண்டிப்பாக புக் பேக் 2 மார்க் 3 மார்க்கை கண்டிப்பாக என்ன செய்ய படிச்சுங்க. ஸோ 20 கொஷின் இருக்கும், ஒரு சில 15 இருக்கும். கொஞ்சம் சிரமப்படாமல் படிச்சுங்க. சின்ன ஆன்சர்ஸாக தான் இருக்கும். சரியா? இது படித்தா போதுமா? இல்லை, இது போக இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். ஒரு லிங்க் நான் செய்கிறேன் கொடுக்குறேன். 1.5 hour வீடியோ இருக்கும். ஏன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் படிக்க சொல்கிறேன்னா, போன வாட்டி ஒரு 3 2 மார்க்கோ 4 2 மார்க்கோ 3 மார்க்கோ தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னும் ஒரு 2 மார்க் 3 மார்க் என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன செஞ்சாங்க, இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போனதுனால 2 3 மார்க் ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணிச்சு, ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ 8 மார்க் ப்ராப்ளம் என்ன செஞ்சு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுவும் இம்பார்ட்டன்ட் ஈஸி ப்ராப்ளம்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம சம்டைம்ஸ் தியரி நம்ம படித்தது வராதப்போ ப்ராப்ளம் என்ன செய்யணும், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு புக் பேக் 2 மார்க் 3 மார்க் முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யணும், படிக்கணும். இதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், எதுவும் படிக்காத கொஷின் தான் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதை கவர் பண்ணிங்கன்னா 5 2s are 10. மோஸ்ட்லி இந்த புக் பேக் கொஷின்ஸே ஈஸியாக வந்துச்சுன்னா, இந்த புக் பேக் நீங்கள் படிக்கிறீங்களா, இதுலேயே 5 2 மார்க் எழுதிடலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் வச்சாங்க போன வருஷம் மாதிரினா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை சேர்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் இயரும் சேர்த்து பார்த்துக்கோங்க. தென் கம்பல்சரியை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம படிக்கிற புக்கின் கான்செப்ட்ஸ்லேருந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க. இதுவும் நான் அனலைஸ் பண்ணி 1 வேர்டு போடும்போது சேர்த்து கம்பல்சரி போடுறேன். இப்போதைக்கு இந்த 5 2 மார்க்குக்கு நம்ம கேரண்டியாக இருக்கணும். தென் சார் அதே மாதிரி தான் 3 மார்க்குக்கும் புக் பேக்கில் இருக்க நீங்கள் வந்து புக் பேக் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சரும் லாங் கொஸ்டின் ஆன்சரில் ஒரு சில கொஷின்ஸ் அந்த 3 மார்க்கில் கேட்பாங்களே, அதை படிச்சிட்டிங்கனாலே 2 மார்க்கும் 3 மார்க்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ 5 2s are 10 முடிஞ்சு, 5 3s are 15 முடிஞ்சு, இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ் சேர்த்து பார்த்துடணும். அந்த கம்பல்சரி வந்து 2+3 இருக்குல்ல, அதை நம்ம பேசுவோம். பட் நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து கேட்கலாம், சின்ன டேரக்ட் கொஷின்ஸ் கூட என்ன செய்யலாம் கேட்கலாம், அண்ட் கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் என்ன செய்யலாம் கேட்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், நானும் அனலைஸ் பண்ணி போகிறேன். தென் 5 மார்க் பொறுத்தளவுக்கு டாப் 50 5 மார்க் என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த 5 மார்க் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 4 5 மார்க் எழுத முடியும். அப்போ மீதி ஒரு 5 மார்க்குக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். அதில் கேட்டிருக்க ஏதாவது 5 மார்க் நம்ம டாப் 50ல் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை சேர்த்து என்ன செய்வோம், படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 5 மார்க்ஸ் உங்களால் மோஸ்ட்லி எழுத முடிகிற அளவுக்கு உங்களால் முடிஞ்சிடும். சரியா? அப்போ 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு புக் பேக் 8 லெசன் கண்டிப்பாக படிக்கணும். மீதி 2 லெசன் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு மேக் ஷுர். இதிலே 10 15 25 மார்க் வந்துருச்சு. தென் ஒரு 8 1 வேர்ட் போட்டால் 33 மார்க்கு.
அடுத்து 33 4 5 மார்க் போட்டிங்கனாலும் 20. ஸோ 53 புக் பேக் மட்டும் படித்தாலே மினிமம் 53 மார்க் உங்களால் என்ன செய்ய முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அண்டு சம்டைம்ஸ் ஈஸியாக கேட்டால் இன்னும் 2 1 வேர்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 5 மார்க் சேர்த்துக்கோங்க. ஸோ 60 மார்க் என்ன செய்யலாம், புக் பேக்கில் ஈஸியாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக புக் பேக் அண்ட் ப்ராப்ளம் படித்தாலே 60+ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் 10க்கு என்ன பண்ணணும், புக் இன் 1 வேர்ட்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ அதுக்கு நம்ம தனியாக பேசுவோம். சரியா? இப்போது இது நான் புக் பேக்கில் இருக்க 2 மார்க் 3 மார்க்காக படிக்க சொன்னேன். பட் ஒரு சிலர்ஸ் எப்படி படிப்பாங்க, நான் சாப்டர் வைஸாக படிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ சாப்டர் வைஸாக இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 10 சாப்டர் இருக்குது, 10 5 மார்க் கேட்கலாம் ஃபிசிக்ஸில். கரெக்டாக? அப்போ எல்லா சாப்டர்லேருந்துமே ஒரு 5 மார்க் மோஸ்ட்லி வந்துடும். அப்போது எல்லா சாப்டருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ். எல்லா சாப்டர்லையுமே ஒரு 2 மார்க் இருக்கும், ஒரு 3 மார்க் இருக்கும், ஒரு 5 மார்க் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு 9 2 மார்க் கேட்கணும், மொத்தம் 10 சாப்டர் தான் இருக்குது. 11 சாப்டரில் 1 வேர்டு கேட்பாங்க. கண்டிப்பாக 11 சாப்டர் 1 வேர்டு படிச்சுக்கணும். 2 மார்க் 3 மார்க் பெருசாக கேட்குறதில்ல. அப்போ அந்த 10 சாப்டரில் 9 2 மார்க் 9 3 மார்க் வருதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்லையுமே 2 மார்க் 3 மார்க் வருது. கரெக்டாக? ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்லையுமே ஒரு 2 மார்க் 3 மார்க் நம்மளுக்கு வந்துடுது. கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சாப்டர் எடுத்தாலும் ஈக்குவல் வெயிட்டேஜ். ஃபஸ்ட் சாப்டர் வந்து படித்தாலும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், செகண்ட் சாப்டர் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், 5th சாப்டர் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். அப்போது ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க சாப்டர் என்ன படித்து முடிச்சிருங்க. நிறைய பெரிய சாப்டர் படித்து முடிக்கிறதுக்கு ஈஸியான சாப்டர் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஓவர்டோம் மார்க் நம்மளுக்கு கேரண்டி ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட், 5th 6th 8th 9th இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் சாப்டர்ஸ் போங்க. சரியா? தென் நான் சொன்ன மாதிரி புக் பேக் 2 மார்க் 3 மார்க், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஸ்டாஃப் 55 மார்க், 1 வேர்ட் இதை படித்தாலே 90% உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இல்லை ஏதாவது 8 சாப்டர் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 90% ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் இது வேணால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ ரிமைனிங் அந்த 10 மார்க்ஸ்க்கு நம்ம இன்னொரு வீடியோ என்ன செய்யலாம், செப்பரேட்டாக பேசலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த ப்ரிப்பரேஷன் ஷுட் பி ஃபார் ஃபிசிக்ஸ். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் எல்லோரும் இதை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.